everyone. In this video we are going to see 10th Samachit Max Trigonometry exercise 6.4 question number 5. Question number 5 la enna kuduthirukanga the angle of elevation and depression of a top and bottom of lamp post from a top of 66 meter high apartment. So ஒரு 66 meter height ஆன apartmentல இருந்து top and bottom of lamp post பார்க்குற angle of elevation and depression வந்து 60 degree no and 30 degree அப்படினோ சொல்றாங்க. இது சொல்லிட்டு find height of the lamp post. இந்த lamp post ஓட height என்னன்னு கேக்குறாங்க. Next வந்து difference between height of the lamp post and apartment. lamp post ஓட height-உம் இதையும் தெரிஞ்சிட்டா அதோட difference என்ன இருக்குன்னு கேக்குறாங்க and இதோட distance கேக்குறாங்க. இந்த distance பார்ட்டியும் கேக்குறாங்க. So first இது நம்ம A, B, C, D and E எடுத்துக்கலாம். இதுல இருந்து அவங்க என்னெல்லாம் கேக்குறாங்கன்னா height of the lamp post AD equal to H equal to what? அப்புறம் difference between the lamp post and apartment AD को minus BC value என்ன? AD கண்டிப்பா பெருசா தான் இருக்க போகுது. AD ல இருந்து BC மைனஸ் பண்ணா அந்த வேல்யூ என்ன? இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் வந்து distance between the two. ரெண்டுத்தோட distance. அப்போ AB equal to EC ரெண்டுமே என்ன அப்படின்றது தான் இங்க क्वेश्चनே கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆங்கிள் நம்ம கையில இருக்கு. சோ இந்த ஆங்கிள் இருக்கும்போது இது 30 டிகிரின்னு இருக்கும்போது அப்ப நமக்கு இது 30 டிகிரி. சோ ட்ரையாங்கிள் ABC ல AB என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா நமக்கு AC என்னன்னு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் in triangle ABC tan 30 வந்து BC divided by AB. அப்ப tan 30 வந்து 1 divided by root 3 equal to BC வந்து 66 divided by AB. So இதுல இருந்து நமக்கு AB value என்னன்னா 66 root 3 meter. So இவ்வளவுதான் AB ஓட value 66 root 3. இதை வந்து நம்ம ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்க டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. அப்ப 66 into 1.732 னா AB வந்து 114.312 மீட்டர். இத ஃபைனல் ஆன்சரை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வேணும். ட்ரையாங்கிள் CE and D. CDE வேணும். in triangle CED even 60 இங்க போட்டோம்னா இது 60 ஆகும். சோ இந்த பார்ட் தெரியும். நமக்கு இந்த EC பார்ட் தெரியும். Therefore tan 60 degree equal to DE divided by EC. இப்போ AB தான் EC-யும். இப்போ tan 30 வந்து வெறும் root 3. DE ஓட வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது. divided by EC ஓட வேல்யூ வந்து 11. இல்ல root 3 இருக்கிறதுனால நம்ம 66 root 3ஆவே ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். 66 root 3. So இந்த DE இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 66 root 3 into root 3 வந்து 66 into 3 that is 264. 6 3s so 66 into 3 வந்து 198. DE 198. இப்போ DE கிடைச்சிடுச்சு. AE வந்து BC-யும் AE-யும் ஒண்ணுதான். அப்ப இது 66. இப்போ first part height of the building. height of lamp post. height of lamp post வந்து AE plus ED. AE வந்து 66 plus 198 equal to 264 meter. Second part difference AD minus BC கேக்குறாங்க. So difference between height of a lamp post and apartment.
இப்போ difference between heights of lamppost and apartment. ஸோ ஏடியோட வேல்யூ வந்து 264 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ 264லேருந்து அப்பார்ட்மெண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா தி ஆன்சர் இஸ் 198. அவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ வந்து ஏபி. அது என்னன்னு நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 114. இது வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். இங்கே தேர்ட் டிஜிட் பார்த்தா பிலோ 5, அப்போ 114.31 மீட்டர். அவ்வளோதான். இதோட கொஷின் நம்பர் 5 சொல்யூஷன் இஸ் ஓவர். அவங்க கேட்டிருந்த 3 பார்ட். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் எழுதியாச்சு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட். லேம்ப் போஸ்ட் ஹைட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் ஹைட்டை மைனஸ் பண்ணால் இது அதை விட 198 ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ வந்து ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 114.31 மீட்டர். அவ்வளோதான். கொஷின் நம்பர் 5 சொல்யூஷன் இஸ் ஓவர். Hope you all can understand the video. Thank you.